அனைவருக்கும் வணக்கம். கடாஸ்ட்ரல் சர்வேயை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடாஸ்ட்ரல் சர்வே அல்லது வருவாய் நில அளவை, கடாஸ்ட்ரல் சர்வே ஆர் ரெவென்யூ சர்வே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. கடாஸ்ட்ரல் சர்வே அப்படின்னா என்னென்னா, இந்த வருவாய்த்துறைக்கு இந்த வருவாய் நில அளவை என்பது தமிழக அரசால் மேற்கொள்ளப்படுது. இந்த கடாஸ்ட்ரல் சர்வேங்கிறது தமிழக அரசால் மேற்கொள்ளப்படுது. ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள தனி நபருக்கும் அவர் கைப்பற்றல இருக்கிற நிலம், அரசுக்கு சொந்தமான கவர்மெண்ட்டு புறம்போக்கு நிலம், அதை பற்றின விவரங்கள் முழுக்க அதில் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா வருவாய் புலம் அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா, வரி வருதுல்ல, வரி இந்த சர்வே செய்கிறதுனால ஒரு தனிநபரோட நிலம், அவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அதுக்கு எவ்வளோ வரி விதிக்கணும், அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கிது. அதுதான் இதை பல வருவாய் புலங்கள் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு வருவாய் புலம்னு பேர். ஆனால் பல வருவாய் புலங்கள் சேர்ந்து தான் நில அளவை புலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது அதில் என்னென்ன பணிகள் அப்படின்னா, நில அளவையில் எல்லைகளை ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடத்துக்கு போய் அளக்குறாங்க, அளவு பணி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டு வரைபடம் வரைஞ்சி ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு பரப்பு கணிக்கிறாங்க. அப்புறம் செட்டில்மெண்ட்டு விவரங்கள் தயாரிக்கிறாங்க. அது தயாரித்து முடித்ததுக்கப்புறம் புலப்பட புத்தகம் ரெடி ஆகுது. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் புலப்பட புத்தகம் புலப்படம் ரெடி ஆகுது. அதை வச்சு எல்லா புலப்படமும் சேர்ந்ததான் கிராம வரைபடம் தயாரிக்கிறாங்க. இதுதான் கடாஸ்ட்ரல் சர்வே அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த விதமான நில அளவை மக்களுக்கும் அரசுக்கும் பல நன்மைகளை செய்யுது. அப்புறம் நில அளவையோட வகைகள். மூல நில அளவை அப்படின்னா இனிஷியல் சர்வே, மறு நில அளவைனா ரீசர்வே, துணை நில அளவைனா சப்ளிமெண்டல் சர்வே அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ மூல நில அளவை இனிஷியல் சர்வே அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் நில அளவை பணியே மேற்கொள்ளப்படாத பகுதிகளில் முதல்ல நில அளவை செய்கிற பணிக்கு இனிஷியல் சர்வே அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ரீசர்வே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே நில அளவை பணி மேற்கொண்டு ஏதோ சில காரணம் இயற்கையில் இப்போ வெள்ளம் வர்றது, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களினாலோ இல்லாட்டி புலத்தோட எல்லைகளை கற்களை பிடுங்கி போடுறாங்களா, அந்த மாதிரி கேஸில் அதோட அடிப்படையான உருவ அமைப்பே சீர்குலைஞ்சு போகுது. அதனால அந்த ஆவணம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம், நில ஆவணம், அதை அடிப்படையில் மறுபடியும் அதே வடிவமைப்பை நிர்ணயம் செய்கிறதுக்கு பேர் தான் மறுநில அளவை அப்படின்னு பேர். மறுநில அளவை பணி எல்லா இடத்துலையும் எல்லைகளை அனுசரித்து தான் அதை பண்ணணும். புறம்போக்கு எல்லைகளை பொறுத்தவரை பழைய அளவுகளை அனுசரிச்சுக்கணும். அதே பட்டாதாரருக்கு அந்த மாதிரி அவங்களோட இது பண்ணிடுச்சுன்னா, இன்றைக்கி நிலவரம் எப்படி பூமியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மறுநில அளவு செய்யுது. கிராம கண்ட எல்லைகளை நிர்ணயம் செய்து நிலங்களை பல புலங்களாக பிரித்து எல்லை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் என்னென்னா, துணை நில அளவு சப்ளிமெண்டல் சர்வே அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே பராமரிப்பில் இருந்து வர்ற புலங்களோட எல்லைகளை மாற்றமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். ஏற்கனவே பராமரிப்பில் இந்த வரைபடத்தைப்படி இருக்கிற நிலங்களை எதுவும் செய்யக்கூடாது. அந்த பவுண்ட்ரி அப்படியே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புலத்துக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய புதிய உட்பிரிவுகளை அளக்கிறது, உட்பிரிவுகளை இணைப்பு செய்கிறது, மெர்ஜ் பண்ணுறது, அப்புறம் காணாமல் போன கற்களை அளவு செஞ்சு நடுறது, ஏற்கனவே உள்ள கிணறு, வீடு, அந்த மாதிரி விளக்கிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா, முதல்ல அந்த இடத்துல கேணி இருந்திருக்கு, இப்போ இல்லை அப்படின்னா அந்த விளக்கிகள்லாம் நீக்கிடுறது. நிரந்தர விளக்கிகளான ஓடை, வாய்க்கால், பாதை, வண்டிப்பாதை அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உயர் அலுவலர்களோட உத்தரவு வாங்கி அதை மறுபடியும் புதிய விளக்கிகளை
அளவு செய்து பதிவு செய்கிறது. இதுதான் சப்ளிமெண்டல் சர்வேயில் செய்கிற பணிகள். தேங்க்யூ.